ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன்குமார். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரிச் டேட் புவர் டேட் புக் சீரிஸ். நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோடில் ஆசெட்னா என்ன, எப்படி ஆசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு இருக்கிற பண பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கல அப்படின்னா மேலே இருக்கிற ஐ பட்டனில் அந்த வீடியோக்கள்லாம் இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னெல்லாம் டைப் ஆஃப் ஆசெட் இருக்குது, எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஆசெட் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஆசெட்னா என்ன அப்படின்றத நம்ம திரும்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்குவோம். எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு விஷயமோ நமக்கு பணம் ஈட்டி தருதோ அதுதான் வந்து ஆசெட். ஸோ நம்ம பார்க்க போகிற முதல் ஆசெட் ஒரு பிஸ்னஸ். நம்ம ஒரு இடத்துல ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட்டாக இல்லாமலே, அதாவது நம்ம வேலை செய்யாமலே நமக்கு பணம் தேடி தருது அப்படின்னா அதுதான் பிஸ்னஸ். நம்ம இன்னும் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னா அது பிஸ்னஸ் கிடையாது. எப்போ நம்ம ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல இல்லாமலே நமக்காக வந்து வேற ஒருத்தவங்க வேலை செஞ்சு அதுலேருந்து நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அது வந்து பிஸ்னஸாக மாறுது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதல் கைண்ட் ஆஃப் ஆசெட் ஒரு பிஸ்னஸ். நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டாவது டைப் ஆஃப் ஆசெட் வந்துட்டு ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படின்னு சிம்பிளாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதாவது வந்துட்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கம்பெனி நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நல்லா வந்து கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் கம்பெனி இன்னும் பெருசுப்படுத்தணும், நிறைய இடத்துக்கு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே காசு கிடையாது. நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த கம்பெனிக்கும் ஓனர். ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒன்று கடன் வாங்கி உங்கள் கம்பெனியை இன்னும் பெருசுப்படுத்தலாம், இல்லைன்னா நீங்கள் உங்கள் கம்பெனியோட ஓனர்ஷிப்பை மற்றவங்க கூட ஷேர் பண்ணலாம். அதாவது இப்போ இந்த கம்பெனி அப்படின்றது உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சொந்தம். 100% ஓனர்ஷிப் உங்களுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் இப்போ இந்த 100% ஓனர்ஷிப்பை 60% மாற்றிக்கிறீங்க. ஸோ இந்த கம்பெனி 60% தான் உங்களுக்கு சொந்தம். மீது இருக்கிற அந்த 40% என்ன செய்கிறீங்கன்னா ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 40% ஷேர், ஓனர்ஷிப் ஷேரை நீங்கள் மற்றவங்களுக்கு விற்று அதிலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு உங்களுடைய கம்பெனியை ரன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. எப்படி நமக்கு வந்து ஒரு பொருள் தேவைன்னா ஒரு மார்க்கெட் இருக்குது, சாப்பாடு வேணும்னா ஒரு மார்க்கெட்டுக்கு போய் வாங்குகிறோம். எப்படி வந்துட்டு மற்ற பொருள் தேவைன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கெட் இருக்கோ, அதே மாதிரி இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே யாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நல்லா ப்ராஃபிட் எடுத்துருவீங்க அப்படின்னு உங்கள் மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வச்சு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து வாங்குவாங்க. அதாவது ஷேரில் ஒரு பங்கு தான் ஸ்டாக்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க. ஸோ இங்கே வரக்கூடிய வருமானத்துலேருந்து, ப்ராஃபிட்லேருந்து யார் யார் எவ்வளோ % ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் பிரித்து என்ன செய்யணும்னா உங்கள் ப்ராஃபிட்டை பங்கிட்டு கொடுக்கணும். இதுதான் ஸ்டாக்ஸ். மூணாவது டைப் ஆஃப் ஆசெட் பாண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ். ஸோ பாண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் அப்படின்றது வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு கடன் தர மாதிரி தான். சில சமயம் சில கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்துட்டு பாண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கரோனா வருது, இல்லைன்னா வந்துட்டு ஒரு பூகம்பம் வருது, இல்லை நிலநடுக்கம் வருது, இல்லைன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது, நமக்கு அதிகமான ஒரு பணம் தேவைப்படுது நம்ம கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் நம்ம கவர்மெண்ட்டோட கஜானால காசு கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு இப்போ 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வேறு நாட்டுக்கிட்ட இருந்து கடன் வாங்கி இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும். ரெண்டாவது ஆப்ஷன் இல்லை பெரிய பெரிய பேங்க்கில் போயிட்டு கடன் வாங்கி இங்கே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும். மூணாவதாக நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்டயே காசு வாங்கி நமக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறது. ஸோ இந்த மூணாவது ஆப்ஷனாக அவங்க தரக்கூடியது தான் பாண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் அப்படின்றது. ஸோ பாண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் கவர்மெண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட எனக்கு இவ்வளோ 1 லட்ச ரூபாய் நீ தா, நான் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட % வந்துட்டு உனக்கு வட்டி தரேன், ஒரு 5% வட்டின்னு வச்சுக்குவோம். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு நான் 5% வட்டி தரேன். ஸோ 20 வருஷம் கழித்து அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5%, 5%, 5%ன்னு 20 வருஷம் எவ்வளோ வட்டி வருதோ அது கூட சேர்த்தும் அசலையும் வந்துட்டு நான் அந்த 20 வருஷம் முடியும் போது தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் பாண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ். மூணாவது கைண்ட் ஆஃப் ஆசெட். நாலாவது கைண்ட் ஆஃப் ஆசெட் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ். நீங்கள் ஒரு 4-5 வீடு கட்டுறீங்க, அந்த 4-5 வீட்டையும் வந்து வாடகைக்கு விடுறீங்க. அந்த வாடகைக்கு விடுறது மூலிமா உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், அதை தான் ரெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 வீடு தான் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ். ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் 4வது டைப் ஆஃப் ஆசெட். 5வது டைப் ஆஃப் ஆசெட் ராயல்ட்டி. உங்களுக்குன்னு தனித்துவமான சில விஷயங்கள், அதாவது நீங்கள் ஒரு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான பேட்டன்ட் ரைட்ஸ், இல்லைன்னா ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வந்து காப்பி ரைட்ஸ், இல்லைன்னா ஒரு மூவி டைரக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான காப்பி ரைட்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தனித்துவமான சில விஷயங்களுக்கு உரிமம் வச்சிருக்கிறது தான் வந்துட்டு ராயல்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு சேனலோ இல்லைன்னா யாராவது ஒரு தனிப்பட்ட நபரோ வந்துட்டு அதை பப்ளிஷ் பண்ணணும், இல்லைன்னா வந்துட்டு அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸாக தருவாங்க.
அதுதான் வந்துட்டு ராயல்ட்டி ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது டைப் ஆஃப் ஆசெட் ராயல்ட்டி. இது எல்லாத்தையும் தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு பணம் சம்பாரிச்சு தருது அப்படின்னா அதுவும் ஆசெட் தான். பணக்காரங்க என்னதான் எவ்வளோதான் அதிகமாக சம்பாதிச்சாலும் அவங்க ஏழைங்களை விடவும் மிடில் கிளாஸை விடவும் ரொம்ப கம்மியாக தான் டேக்ஸ் கட்டுவாங்க. ஆனால் ஒரு மிடில் கிளாஸோ ஏழையோ வந்துட்டு என்னதான் அதிகமாக சம்பாதிச்சாலும் அவங்க அதிகமாக தான் வந்துட்டு பணக்காரங்களை விட கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவாங்க. அது ஏன் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அந்த எபிசோடை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு நினச்சாலோ இல்லை சொல்லணும்னு நினச்சாலோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் அண்ட் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். எஜுகேஷன் இஸ் பார், செல்ஃப் எஜுகேஷன் இஸ் சூப்பர் பார். தேங்க்யூ.